பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து 10th 5th லெசனுக்கான பார்ட் 1 வீடியோ வந்து போட்டாச்சு. அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து அதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். இந்திய ரயில்வே துறை இரும்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அகல பாதை, இன்னொன்று வந்து மீட்டர் பாதை, குறுகிய பாதை, குறுகிய தூக்கு பாதைன்னு பிரிக்கிறாங்க. அகலை பாதை எவ்வளோ மீட்டர் இருக்குன்னா 1.676 மீட்டர் அகலம். இறுதி மீட்டர் பாதை வந்து 100 மீட்டர் அகலம். இன்னொன்று வந்து குறுகிய பாதை வந்து 0.762 மீட்டர் அகலம். குறுகிய தூக்கு பாதை வந்து 0.610 அகலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேல பாக்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில் எப்போது தொடங்கப்பட்டுச்சுன்னா 1925. ஃபர்ஸ்ட் புறநகர் ரயில்வே வந்து 1925 மும்பையில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. காந்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும். இந்தியாவில் ரொம்ப அதிவேக ரயில் வண்டி அப்படின்னா காந்திமன் தான். அது எத்தனை மணிக்கு வந்து அதாவது மணிக்குன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடுல போகுமா? 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து போகும். இது எதை இணைக்குது இந்த காந்திமன் ரயில்வேனா? ஆல்ரெடி அதிவிரைவு ரயில் வண்டியில மேல பார்த்தோம் இல்லையா, அது மாதிரிதான். அந்த மேல என்னென்ன ஊருன்னு பார்த்தோம், அதுல புதுடில்லி டு ஆக்ரான் இருந்துச்சு. அதுதான் மிக அதிவேகமா ஸ்பீட்ல போற ரயிலாம். புதுடில்லி டு ஆக்ரா எவ்வளோ ஸ்பீடுனா 160 கிலோமீட்டர். அது அந்த ரயில் பேர் என்ன அப்படின்னா காந்திமன் ரயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய மெட்ரோ போக்குவரத்து. இந்தியாவில் 8 பெருநகரங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் கொல்கத்தா வந்து மேற்கு வங்காளம், சென்னையான தமிழ்நாட்டுல சென்னையில, அடுத்து புதுடெல்லி, அடுத்து கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு, அடுத்து ஹரியானால உள்ள குர்கையோன்ல, அடுத்து மகாராஷ்டிரா மும்பை, அடுத்து ராஜஸ்தான ஜெய்ப்பூர்ல, அடுத்து கேரளால கொச்சி அப்படின்ற மொத்தம் 8 இடத்துல பெரிய நகரமான 8 இடத்துல வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து சேவை வந்து செயல்பட்டு வருதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் இந்த ரயில் சேவை முதலில் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொல்கத்தால தான் தொடங்கப்பட்டிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பறக்கும் தொடரும் திட்டம். தொடருந்து அப்படி சொல்லுவோம் இல்லையா, அது மெட்ரோ ட்ரெயின்னா பறக்கும் தொடருந்து திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது அதிக மக்களை விரைவாக ஏற்றி செல்லும் அமைப்பாக கருதப்படுகிறது. கரெக்ட் தான். MRDS நவம்பர் 2022 படி இந்தியாவில் வந்து 810 கிலோமீட்டர் நீள மெட்ரோ ரயில் பாதை வந்து 381 நிலையங்கள்ல வந்து இயங்கி வருகிறது. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இயங்கி வருது. எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்துல வந்து 810. நவம்பர் MRDS நவம்பர் 2022 திட்டத்தின்படி 810 கிலோமீட்டர் நீளத்துல எவ்வளோ ஸ்டேஷன்ல செயல்படுதுன்னா 381 ரயில் நிலையங்கள்ல வந்து என்ன பண்ணுதுன்னா செயல்பட்டு வருது அப்படின்ற. அடுத்து குழாய் போக்குவரத்து எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் அவற்றின் சந்தை பகுதிகளோடு இணைப்பதற்கு எளிதாக மற்றும் சிறந்த போக்குவரத்தாக குழாய் போக்குவரத்து வந்து செயல்பட்டு வருது. முன்னதாக வந்து நகரங்கள்லயும் தொழிற்சாலைகளும் ஒரு தண்ணியை கொண்டு போறதுக்காக தான் பயன்படுத்துறாங்க. தற்போது இது வந்து திடப்பொருட்களையும் குளம்பாக்குதல் மூலம் குழாய் வழியா கொண்டு செல்லப்படுது. குழாய் போக்குவரத்து அமைப்பதற்கு ஆரம்ப கால செலவு வந்து என்ன செய்யுதுன்னா அதிகம். ஏன்னா தோண்டி நம்ம குழாய் அமைக்கணும், ஸோ அதிகம். அதுக்கப்புறம் பராமரிக்க தேவையில்லையா, அது அடியில தான் இருக்கு, ஸோ வந்து எதுவும் ஆகாது. அதனால பின்னர் அதனை பராமரிக்கும் செலவு மிகவும் என்ன செய்யணும், குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இவற்றை கடினமான நிலப்பகுதிகளும் நீருக்கு அடியிலும் அமைக்க இயலும். நீருக்கு அடியிலையும் குழாய் வழி போக்குவரத்து போடுவாங்க, நிலத்துக்கு அடியிலையும் போடுவாங்க. இது தடைகளற்ற குறைவான செலவுடைய கால தாமதமற்ற மற்றும் ஆவியாதல் மூலம் ஏற்படும் இழப்பினை வந்து போன்றவற்றை உறுதி செய்கிறது. அடுத்து இது எங்கெங்கெல்லாம் குழாய் போக்குவரத்து இருக்கு அப்படின்னா அசாம்ல உள்ள எண்ணெய் வயலில் இருந்து கான்பூர் வரையிலும், ஃபர்ஸ்ட் அசாம்ல உள்ள எண்ணெய் வயல்ல இருந்து கான்பூர் வரையிலும், அடுத்து குஜராத்தில் உள்ள சலாயா பகுதிகளில் இருந்து பஞ்சாப்ல உள்ள ஜலந்தர் பகுதியிலையும், குஜராத்தில் உள்ள ஹஜிராவில இருந்து யுபியில உள்ள உத்தரப்பிரதேசத்துல ஜெகதீஷ்பூர் வரையிலும் இந்த குழாய் போக்குவரத்து வந்து இந்தியாவில் முக்கியமான குழாய் போக்குவரத்து அமைப்பா இருக்கு. அசாம்ல உள்ள எண்ணெய் வயல்ல இருந்து கான்பூர் வரைக்கும், குஜராத் உள்ள சலாயால இருந்து பஞ்சாப்ல உள்ள ஜலந்தர் வரைக்கும், குஜராத்தில் உள்ள ஹஜிராவில இருந்து யுபியில உள்ள ஜெகதீஷ்பூர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீர்வழி போக்குவரத்து அப்படின்னா நமக்கு 2 இருக்கும். ஒன்று உள்நாட்டு போக்குவரத்து, இன்னொரு சர்வதேச அளவிலான போக்குவரத்து. அது வந்து கடல்வழி போக்குவரத்துன்னு சொல்றாங்க.
நீர்வழி போக்குவரத்து இந்தியாவில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் முக்கிய ஒன்றாகும். கரெக்ட். இது பழமையான மற்றும் மலிவான ஒரு போக்குவரத்து முறையாகும். கரெக்ட். கனமான மற்றும் அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு எடுத்து செல்ல மிகவும் ஏற்றது நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்றாங்க. இது வந்து சற்று சூழல் பாதுகாப்பு மற்றும் குறைந்த எரிபொருள் செலவினை போக்குவரத்து முறை. கரெக்ட் தான். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குறைந்த எரிபொருள் செலவின போக்குவரத்து முறையாகும். நீர்வழி போக்குவரத்து மொத்தம் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, இன்னொன்று வந்து கடல்வழி போக்குவரத்து. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஏரிகள், ஆறுகள், கால்வாய்கள், காயல்கள் கொண்ட மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்புடன் நடைபெறுகிறது அந்த உள்நாட்டு போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து நீரின் ஆழம், அகலம், தொடர் நீரோட்டத்தை பொறுத்துதான் அமையும். உள்நாட்டு போக்குவரத்தோட வளர்ச்சி, பராமரிப்பு, ஒழுங்குபடுத்துவதற்காக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம்ன்ற ஒன்று அமைச்சிருக்காங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா 1986ல. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் 1986ல. இந்த உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துலயே இந்தியாவின் முக்கிய தேசிய நீர்வழி போக்குவரத்து 3 இருக்கு. தேசிய நீர்வழி போக்குவரத்து 3 இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்கன்னா ஹால்தியா மற்றும் அகமதாபாத்துக்கு இடையே 1620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்ட கங்கா, பாகிரதி, ஹூக்ளி ஆறுடன் இணைத்து செல்கிறது அந்த ஃபர்ஸ்ட் தேசிய நீர்வழி போக்குவரத்து. எங்க அப்படின்னா ஹால்தியா மற்றும் அகமதாபாத்துக்கு இடையே யார் நடுவில் எந்தெந்த நதியெல்லாம் இணைக்கும்னா கங்கா, பாகிரதி, ஹூக்ளி 1620 கிலோமீட்டர் நீளத்துல. செகண்ட் எது அப்படின்னா இது பிரம்மபுத்திரா ஆற்றின் துபிரி மற்றும் சைதியாவிற்கு இடையே சுமார் 891 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டுள்ளது. பிரம்மபுத்திரா ஆற்றுல துபிரியா மற்றும் சைத்தியாவுக்கு இடையே அங்க வந்து ஹால்தியா மற்றும் அகமதாபாத்துக்கு இடையே கங்கா, பாகிரதி, ஹூக்ளி. இது எந்த நதி? பிரம்மபுத்திரா. எதுக்கு இடையே? துபிரி மற்றும் சைதியா. அவ்வளவுதான். அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா கேரளால உள்ள கொல்லம்ல இருந்து கோட்டாபுரத்துக்கு இடையே. இது வந்து 24 மணி நேரமும் செயல்படும். மொத்தம் எவ்வளவு மீட்டர் தொலைவில் வந்து கிலோமீட்டர்னா 205. அடுத்து வந்து கடல்வழி போக்குவரத்து. கடல்வழி போக்குவரத்து அப்படின்னா கடல்வழி போக்குவரத்து அப்படின்னா கடல் போக்குவரத்து இந்தியாவின் பொருளாதாரத்தின் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகம் சுமார் 95%த்திற்கு 70% மதிப்புள்ள சரக்குகளை கடல்வழி மூலமா தான் நடைபெறுது. நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு வந்து வர்த்தகம் பண்றோம்னா மொத்தம் 95%ல வந்து வர்த்தகம் பண்றோம். நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போகுது. அதுல 70% எது வழியே தான் போகுது அப்படின்னா கடல் வழியே தான் போகுது அப்படின்றாங்க. இந்தியாவில் கனரக பொருட்கள் மற்றும் அதிக அளவிலான சரக்குகள் கையாளுவதில் கப்பல் போக்குவரத்து முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இது மிகவும் சிக்கனமான போக்குவரத்து மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற ஒன்றாகும். கடல் மற்றும் பெருங்கடல் வழியாக செல்லும் சர்வதேச வணிகத்திற்காக பயன்படுகிறது. இவ்வழி இது ஒண்ணு முக்கியமானது, மத்தெல்லாம் தேவையில்ல. இவ்வழி துறைமுகங்கள் மூலம் இணைக்கப்படுகிறது. நம்ம கடல் வழி போறோம்னா அது துறைமுகத்துக்கு வழியா தான் என்ன செய்யும், இணைக்கப்பட்டு தான் போகும். ஏன்னா துறைமுகம் தான் கடல்வழி போக்குவரத்துல முக்கியமானது. அங்கிருந்து தான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. மொத்தம் எத்தனை பெரிய துறைமுகம் இருக்கு அப்படின்னா 13 பெரிய துறைமுகங்கள் இருக்கு. எத்தனை துறைமுகங்கள் இருக்கு? 13 பெரிய துறைமுகங்கள் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட நடுத்தர துறைமுகங்கள் மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் இருக்கு. பெரிய துறைமுகத்தை எந்த அரசிற்கு கீழே செயல்படுதுன்னா மத்திய அரசிற்கு கீழே செயல்படுது. அதே இது சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் எதுக்கு கீழே செயல்படுதுன்னா அந்தந்த மாநிலங்களுக்கு கீழே என்ன பண்ணுதுன்னா செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்தந்த மாநிலங்களுக்கு இடையே செயல்படுது அப்படின்றாங்க. சரியா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கிழக்கு கடற்கரை. கிழக்கு சைடுனா இந்த பக்கம் அருணாச்சல பிரதேச சைடு. கிழக்கு சைடுல என்னென்ன துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னா கொல்கத்தா, ஹால்தியா. என்னென்ன துறைமுகங்கள் இருக்கு அப்படின்னா கிழக்கு சைடு வந்து கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், கீழே வந்து தூத்துக்குடி. இது ஃபுல்லா கிழக்கு சைடு இருக்க துறைமுகங்கள். மேற்கு சைடு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா காண்டிலா, மும்பை, நவசேவா தான் ஜவஹர்லால் நேரு துறைமுகம் சொல்லுவாங்க. மர்மகோவா, நியூ மங்களூர் மற்றும் கொச்சின், கேரளாவில் உள்ள கொச்சின். இதெல்லாம் கிழக்கு சைடு. நம்ம மேப்பை பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் மேற்கு சைடு. கிழக்கு சைடுலாம் கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், அடுத்து கீழே விசாகப்பட்டினம், அடுத்து சென்னை, அடுத்து எண்ணூர், அடுத்து தூத்துக்குடி. இந்த சைடு வந்து கால்டிலா, கொச்சின், கேரளா கொச்சின், மும்பை, நவசோவா, ஜவஹர்லால் நேரு துறைமுகம், அடுத்து மார்மகோவா, நியூ மங்களூர். இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா மேற்கு சைடு உள்ள துறைமுகங்கள். இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா
இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்க இருக்கு? விசாகப்பட்டினத்துல. அடுத்து வந்து கால்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் வந்து கொல்கத்தா. அடுத்து மசாகான் கப்பல் கட்டும் தளம் வந்து மும்பை. அடுத்து கொச்சின் தான் கேரளா. இதான் 4 முக்கியமான கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கு. அடுத்து இந்தியாவில் கப்பல் கட்டும் தொழில் ஆசியாவில் 2வது இடத்துல. நம்ம இந்தியா தான் ஆசியாவில் 2வது கப்பல் கட்டும் தளமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உலக அளவுல 16வது இடத்துல என்ன செய்யறோம் இருக்கோம் அப்படின்ற உலகத்துல 16வது இடத்துல வந்து நம்ம இருக்கோம். ஆசியா கண்டத்துல 2வது இடமாகவும் உலக அளவில் 16வது இடமாகவும் கப்பல் கட்டும் தளத்தில் நம்ம வந்து என்ன செய்யறோம் இருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து விரைவாக பயண செலவு மிகுந்த நவீன மற்றும் வசதியான போக்குவரத்தாகும். விமான போக்குவரத்து தேசிய, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான இணைப்பு வசதியை வழங்குகிறது. உயர்ந்த மலைகள், பாலைவனங்கள் மற்றும் அடர்ந்த காடுகள் மற்றும் கடினமான நிலப்பரப்பு போன்ற பகுதிகளில் எளிதில் இணைக்க வல்லது. இப்போக்குவரத்து பயணிகள், சரக்குகள், அஞ்சல்கள் ஆகியவற்றை கொண்டு செல்கிறது. அவசர கால நேரங்கள், இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்கள், வெள்ளம், பஞ்சம், தொற்றுநோய், போர் போன்ற நிகழ்வுகளின் போது வான்வழி போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. நமக்கே தெரியும். அடுத்து வந்து முதல் இந்திய விமான போக்குவரத்து. ஃபர்ஸ்ட் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி மாதம் 1918 ஹன்ரி பிக்கூர் என்பவரால் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்தின் கடிதம் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, பண்ணிக்கோங்க, இந்தியாவில் முதலில் வானூர்தி போக்குவரத்து பிப்ரவரி 1918 யாரு? ஹென்ரின்றவர் வந்து அலகாபாத்ல இருந்து நைனிட் என்ற இடத்திற்கு கடிதம் கொண்டு செல்லப்படுறதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 1953ஆம் ஆண்டு நாட்டில் செல்லப்பட்டு வந்த 8 பல்வேறு விதமான 1953ல வந்து நாட்டில் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விதமான நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து அவை தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து தேசியமயமாக்கப்பட்டன. எப்போ? 1953ல் 8 விமான நிறுவனங்கள், பல்வேறு விமான நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து. அடுத்து உள்நாட்டு வான்வழி போக்குவரத்து ஒரு நாட்டின் இடையே எல்லைக்குள்ளேயே நடைபெற்றும். இதே பன்னாட்டு வான்வழி போக்குவரத்துனா உலக நாடுகள், நகரங்களுக்கு இடையே இணைக்கிறதா பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து. இந்திய அரசாங்கம் ஏர் இந்தியா என்ற விமான சேவையை வழங்குகிறது. நம்ம இந்திய அரசாங்கம் ஏர் இந்தியா அப்படின்ற விமான சேவையை வந்து வழங்குதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏர் இந்தியன் அப்படின்ற விமான சேவையை வழங்குகிறது. இந்திய ஏர்லைன்ஸ் வந்து உள்நாட்டு போக்குவரத்து சேவையையும், ஏர் இந்திய நிறுவனம் வெளிநாட்டு போக்குவரத்து சேவையையும் வழங்குகிறது. உள்நாட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து இந்திய ஏர்லைன்ஸ், வெளிநாட்டுக்கிடையே உள்ள போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்தை வந்து ஏர் இந்திய நிறுவனம் வந்து செயல்பட்டு வந்துச்சு அப்படின்றாங்க. இந்தியாவின் தற்போது 19 சர்வதேச விமான நிலையங்கள் என்ன செய்து இருக்கு? 19 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. அடுத்து மாநிலங்கள் மற்றும் தீவுகளுக்கு இடையே அடுத்து பவன் ஹன்ஸ் வானுலக ஊர்தி, அதாவது ஹெலிகாப்டர் நிறுவனம் வந்து பெட்ரோலிய நிறுவனங்களாக ONGC, அதாவது பெட்ரோல் நிறுவனமான ONGC இருக்கு இல்லையா, எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனங்கள் மற்றும் கடல்சார் பணிகளின் வானுலக சேவையை அளிக்கிறது. அவங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஹெலிகாப்டர் வானுலக சேவை வந்து அளிக்குது. இது புதுடில்லியை வந்து தலைமையிடமாக கொண்டது. என்னது? பவன் ஹன்ஸ் வானுலக ஊர்தி, அதாவது ஹெலிகாப்டர் நிறுவனம். இது வந்து புதுடில்லியை தலைமையிடமாக கொண்டிருக்கு. இது வந்து மும்பையில மேற்கு வில்பார்லேஸில் உள்ள ஷாஹூ விமான நிலையம் தளமாக கொண்டு இயங்குகிறது. அதாவது இது வந்து மும்பைல மேற்கு வில்பார்லேஸில் உள்ள ஷாஹூ விமான நிலைய தளமாக கொண்டு இயங்குகிறது. பவன் ஹான்ஸ் நிறுவனம் ஒரு மினிரத்னா 1 பிரிவின் கீழ் இயங்கும் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இந்த ஹெலிகாப்டர் நிறுவனம் வந்து எதுக்கு கீழே இயங்குதுன்னா மினிரத்னா 1 பிரிவின் கீழே தான் இந்த பொதுத்துறை நிறுவனமாக வந்து இது வந்து என்ன செய்யுதுன்னா செயல்படுது அப்படின்றாங்க. இந்நிறுவனம் பல்வேறு இயற்கை மாநில அரசுகளுக்கு, குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் மற்றும் தீவுகளுக்கு இடையே சேவை அளிக்குது. இது அந்தமான் நிக்கோபார் தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் பயண படகு சேவையை வந்து வழங்குது இந்த ஹெலிகாப்டர் நிறுவனம் சொல்றாங்க. அடுத்து இந்திய விமான நிலையம்
பொறுப்பு ஆணையம் ஏஏஐ இந்திய ஏர்லைன்ஸ். இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1995ல். இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு கீழே செயல்படுது. இதுதான் முக்கியம். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே செயல்படுது அப்படின்னா இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு கீழே என்ன செய்யுது அப்படின்னா செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து தகவல் தொடர்பு. இதுல ஒன்றும் இல்லை, வேற தகவல் தொடர்பு. தகவல் மற்றும் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை பராமரிப்பதே தகவல் தொடர்பு என்கிறோம். தகவல் தொடர்பு துறையை தொழில்நுட்ப வியக்கத்தக்க வகையில் உள்ளது. இது இரு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தனிமனித தகவல் தொடர்பு தனிநபர்களுக்கிடையே தகவல் பரிமாற்றம் தனிநபர் தகவல் தொடர்பு என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இது அஞ்சல் சேவை, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல், இணையதளம் மற்றும் மின்னஞ்சல் போன்றவற்றை உள்ளடக்கியது. தனிமனித தகவல் தொடர்பு அமைப்பு பயனாளிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்துது. இது உலக அளவில் மிகப்பெரிய வலைத்தள அமைப்பு கொண்ட இந்திய அஞ்சல் துறை 1,55,000 அஞ்சல் நிலையங்களை கொண்டுள்ளது. இவற்றில் 1,39,000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. 1,55,000 தகவல் தொடர்பு இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. அதுல வந்து 1,39,000 கிராமங்கள்ல தான் இருக்கு அப்படின்றாங்க. இந்திய அஞ்சல் சேவை பொது மக்களின் பயன்பாட்டிற்காக 1837 தொடங்கப்பட்டது. இந்திய அஞ்சல் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1837 தான் முக்கியம். இந்திய அஞ்சல் 1837. இந்திய அஞ்சல் சேவை இந்தியாவின் முதல் அஞ்சல் இல்லை 1853ஆம் ஆண்டு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்திய அஞ்சல் சேவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு 1837ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் அஞ்சல் வில்லை 1852 கராச்சியில் வெளியிடப்பட்டது. அஞ்சல் வில்லை 1857 கராச்சியில் வெளியிடப்பட்டது. அஞ்சல்களை சேகரித்து மற்றும் விநியோகம் செய்வது இந்திய அஞ்சல் துறையின் முக்கிய பணிதான். இத்துறை விரைவு அஞ்சல் சேவையாக 1975 அறிமுகம் செய்யப்பட்டது. 1972ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண் போஸ்ட் எண் அடிப்படையாக கொண்டு விரைவான தகவல் சேவை செயல்படுத்தப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சல் கோடு எப்போ கொடுத்தாங்க 1972. அதுக்கப்புறம் விரைவான அஞ்சல் சேவை வந்து 1975 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பண அஞ்சல், மின் பண அஞ்சல், விரைவு தகவல், விரைவு சிப்பு அஞ்சல், வணிக அஞ்சல், ஊடக அஞ்சல், செயற்கைக்கோள் வழி அஞ்சல், இதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அஞ்சல் துறையின் வழங்கி வருகிறது. அடுத்து ஆசியாவில மிகப்பெரிய தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பாக கொண்டு நாடுகளுக்கும் இந்தியாவிலும் ஒன்றாகும். அதே ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பை கொண்டுள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமே அல்லாமல் கிராமப்புற பகுதிகளிலும் எஸ்டிடினா உள்நாட்டு, எஸ்டிடி ஸ்டேட் உள்நாட்டு சந்தாதர் அமைப்பு, உள்நாட்டு சந்தாதரர் அமைப்பு, அதுதான் சொல்றாங்க எஸ்டிடி. தொலைபேசி வசதி செய்யப்பட்டது, அந்த எஸ்டிடி பூத்துன்னு சொல்லுவாங்களே அது. அடுத்து வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் தொடர்பு கொள்ள ஐஎஸ்டி முறை, சர்வதேச சந்தாதார அமைப்பு. அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்க கூட பேசுறதுக்கு ஐஎஸ்டி, உள்நாட்டில் இருந்து எஸ்டிடி பூத்து, வெளிநாட்டில் ஐஎஸ்டி, சர்வதேச இன்டர்நேஷனல் சந்தாதார் அமைப்பு. சரியா, இன்டர்நேஷனல் சந்தாதார் அமைப்பு பயன்படுத்தப்பட்டது. உள்நாட்டு சந்தாதார அழைப்பிற்கு நாடு முழுவதும் ஒரு சீரான அழைப்பு கட்டண முறை நடைமுறையில் உள்ளது. தொலைபேசி என்பது வாய்மொழி தகவலை பரிமாற்றி முறையாகும், இது தெரியும். அடுத்து வணிக வளர்ச்சிக்கு இது மிகவும் முக்கியமானதாக இருந்துச்சு. அடுத்து இது உடனடி தகவல் தொடர்பை வழங்குவதையும் இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு கதை தான். அடுத்து பொது தகவல் தொடர்பு அமைப்பு. பொது தகவல் தொடர்பு அமைப்பு என்பது ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தகவல்களை பெறுவதாகும். இது கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை வழங்கும் சிறந்த வழியாகும். நம்ம பொழுதுபோக்காக சேட் பண்றது எல்லாமே. அடுத்து பல்வேறு தேசிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பொது தகவல் தொடர்பு பயன்படுகிறது. பொது தகவல் தொடர்பு அமைப்பானது
அச்சு ஊடகங்கள் மற்றும் மின்னணு ஊடகங்கள் எனும் டிவி, டெலிவிஷன், நியூஸ் இதைத்தான் சொல்றாங்க. பொது தகவல் தொடர்பு 2 முறைகளில் மக்கள் தகவல்களை வழங்குகின்றன. மின்னணு ஊடகம் இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை அப்போ மும்பை வானொலி சங்கம்ன்ற ஒரு அமைப்புக்கு கீழே 1923 என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடங்கப்பட்டாங்க. அன்றிலிருந்து மக்கள் சமூக கலாச்சார வாழ்க்கை முறை மாற்றங்களை காரணமாக விளங்கி மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்துச்சு. இது 1937ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி என்றும் 1957ஆம் ஆண்டு ஆகாசவாணி என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா 1923ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்திய வானொலி ஒலிபரப்பு. அடுத்து 36ல அகில இந்திய வானொலின்னு பேர் மாத்திருக்காங்க. 57ல ஆகாசவாணின்னு பேர் மாற்றிருக்காங்க. அடுத்து இது கல்வி செய்தி பொழுதுபோக்கு தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளை ஒளிபரப்புது. சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற கூட்டத்தொடர்பு நிகழ்வுகளை மற்றும் சிறப்பு விழாக்களின் தொடர்பாக நிகழ்வுகளையும் இது ஒளிபரப்புது. அடுத்து தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஊடகம் மக்கள் மிகவும் பயனுள்ள பல்வேறு தகவல்களை ஒளி காட்சி மூலம் சவுண்டு இது ஒலி அதாவது வீடியோஸ் அது மூலியமா என்ன செய்யுது ஊடகமாக உருவாக்கி கொடுத்துச்சு. இந்தியாவில் தொலைக்காட்சி வலை அமைப்பு தூர்தர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவோட தொலைக்காட்சி வலை அமைப்பை எப்படி சொல்றாங்கன்னா தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவாக தேசிய திட்ட சேவைகளை வழங்க தொடங்கிய பின் இச்சேவை பின்தங்கு மற்றும் தொலைதூர கிராமங்களுக்கு விரிவடைய செய்தது. ஃபர்ஸ்ட் தேசியத்துல செஞ்சதுக்கு அதுக்கப்புறம் பின்தங்கிய தொலைதூர கிராமங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த டெலிவிஷன் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இணையம் என்பது வலையமைப்பு நெறிமுறைகளை பயன்படுத்தும் கணினி மூலம் இணைக்கப்பட்ட உலகளாவிய ஒரு தகவல் பரிமாற்ற வலையமைப்பாகும். செய்தி ஊடகங்கள் எண்ணங்கள் வேலையின்மை வேலை வாய்ப்பு மற்றும் இதர செய்திகளை நேரடியாக பகிர்ந்து கொள்றதுக்கு இணையம் யூஸ் பண்ணது தேவையில்லை. அடுத்து அச்சு ஊடகம் செய்தித்தாள் எல்லோராலும் பயன்படுத்தப்படும் சக்தி வாய்ந்த அச்சு ஊடகத்தின் கீழ் வரும் ஒரு தகவல் தொடர்பு சாதனமாகும். இந்தியாவில் உள்ளூர் தேசிய சர்வதேச அளவில் செய்திகளை அளவிடக்கூடிய பல செய்தித்தாள்கள் உள்ளன. செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக மிகப்பெரிய அடுத்து செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளானது தொடர்ச்சியாக மிகப்பெரிய பரப்பலான பதிமம் மற்றும் தகவல்களை அளிப்பதன் மூலம் மிகவும் முக்கியமாக வாய்ந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக இந்தியாவில் விளங்குகிறது. செயற்கைக்கோள் பதிமங்களை பயன்படுத்தி வானிலை முன் அறிவிப்பு, இயற்கை பேரழிவு கண்காணிப்பு, எல்லை பகுதி கண்காணிப்பு போன்ற முக்கிய பணிகளை மேற்கொள்ளுது. 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்ட பின்னர் தொலைத்தொடர்பு பரிமாற்றத்தின் செயற்கைக்கோள் ஒரு முக்கிய புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இந்திய விமான ஆராய்ச்சி மையம் 1969ல. அடுத்து இந்தியாவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒன்று இன்செட், இன்னொன்று IRS. அதாவது இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு, இன்னொன்று IRS இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் அமைப்பு. 1983ல நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு. எப்போ நிறுவப்பட்டாங்க இந்திய தேசிய செயற்கைக்கோள் இன்செட்? 1983ல. அடுத்து இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் கைபேசி, தொலைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு சமிக்ஞைகள் அனுப்ப பயன்படுகிறது. மேலும் இது வானிலை கண்டறியவும் இராணுவ பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இன்சாட் வரிசை ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஜேம்சாட், அடுத்து எகுசெட் போன்றவை செயற்கைக்கோளாகும். டிசம்பர் 19, 1918ஆம் ஆண்டு ஏவப்பட்ட ஜூசட் 7A தகவல் தொடர்பாக சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் ஆகும். ஆகஸ்ட் 30, 1983ஆம் ஆண்டு ஏவப்பட்ட இன்சாட் 1B தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள் ஆகும். சரியா, அதை படிச்சுக்கோங்க. அடுத்து வணிகம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரணியாக ஒரு பொருளை பரிமாற்றம் செய்வது தான் இந்த வணிகம் சொல்றாங்க.
மொதல் வந்து பண்டமாற்று முறை, ஒரு பொருளுக்கு ஈடாக மற்றொரு பொருளை கொடுத்தது பண்டமாற்று முறை. அது அந்த காலத்துல வணிகமா இருந்துச்சு. பின்னர் பொருட்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் அளவுகோலாக எடுத்துக்கொள்ளப்பட்டன. அடுத்து வந்து போக போக என்ன செஞ்சு பணத்தை தான் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க, பொருளுக்காக பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்பிற்கு இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலைன்னு சொல்றாங்க. ஏற்றுமதியாகும் பொருட்களின் மதிப்பு இறக்குமதியாகும் பொருட்களின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அதை சாதகமான வணிக சமநிலைன்னு சொல்றாங்க. எதிர்மறையா இருந்துச்சு அப்படின்னா அதன் நிலையை எதிர்மறையான நிலையை என்ன சொல்றாங்கன்னா பாதகமான வணிக சமநிலைன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்குள்ள வேறுபாடை வணிக சமநிலைன்னு சொல்றாங்க. ஏற்றுமதியாகும் பொருட்களை விட இறக்குமதியாகும் பொருட்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா சாதகமான சமநிலைன்னு சொல்றாங்க. இதே இது நம்ம இறக்குமதி ஆகுறது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா பாதகமான வணிக சமநிலைன்னு சொல்றாங்க. வணிகத்தின் வகைகள்: உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். ஒரு நாட்டின் எல்லைக்குள் நடைபெறும் வணிகத்தை உள்நாட்டு வணிகம் சொல்றாங்க. அதாவது லோக்கல் ட்ராண்ட்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் ட்ராண்ட், லோக்கல் ட்ராண்ட் இல்லாட்டி இன்டர்னல் ட்ராண்ட், உள்ளூர் வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதே இது உள்ளூர் வணிகத்தின் நீர்வழி போக்குவரத்து முக்கிய பங்காற்று. உள்ளூர் வணிகத்துல நீர்வழி முக்கிய போக்குவரத்து முக்கியதா இருக்கு, குறிப்பாக சாலை மற்றும் ரயில் வழி. இவ்வணிக முறையில் உள்நாட்டு நாணயம் பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டு தான். அடுத்து வந்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே வணிகம் நடந்துச்சுன்னா அது பன்னாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டு வணிகம் சொல்றாங்க. அது உள்நாட்டு அல்லது உள்ளூர், இது பன்னாட்டு மற்றும் அயல்நாட்டுன்னு சொல்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதி ஆகிய பன்னாட்டு வணிகத்திற்கு 2 கூறுகளாக பொருட்கள் வரும். ஒன்று பொருட்கள் மற்றும் சேவைகள் அந்நிய நாட்டின் விற்பனை ஏற்றுமதி எனப்படும். அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளை அந்நிய நாட்டுகளுக்கு விற்பனை ஏற்றுமதி எனப்படும். அதே இது அந்நிய நாட்டிற்கு இருந்து பொருட்கள் சேவைகள் நமக்கு வந்துச்சுன்னா அது வந்து என்ன செய்றாங்க, இறக்குமதின்னு சொல்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதினா என்னன்னு சொல்றாங்கடா, பொருட்கள் மற்றும் சேவைகளை நம்ம அந்நிய நாட்டிற்கு விற்றோம் அப்படின்னா அது ஏற்றுமதி, ஏற்றி விட்டோம்னா ஏற்றுமதி, அங்கிருந்து நம்ம வாங்கிக்கிட்டோம்னா இறக்குமதி, பெறுறோம் அப்படின்னா அது இறக்குமதின்னு சொல்றாங்க. பன்னாட்டு வணிகத்துல நீர்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து முக்கிய பங்காற்றுது. இதில் அந்நிய நாட்டு பணம் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம நாட்டுல இப்ப ஃபாரினுக்கு நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஒரு திங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ரஷ்யால இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம், அமெரிக்காவுக்கு ஒரு திங்ஸ் கொடுக்கணும், அவங்களோட பணத்துல தான் நம்ம என்ன செய்வோம், டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். அதாவது அமெரிக்கா டாலருக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ணுவோம். சரியா? அடுத்து வணிகம் 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற்றால் அவை இருதரப்பு வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. 2 நாட்டுக்கு இடையே நடைபெற்றுச்சுன்னா இது வந்து இருதரப்பு வணிகம் சொல்றாங்க. வணிகம் 2ற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெற்றால் அது பல்தரப்பு வணிகம். 2 நாடுகளுக்கு இடையே அப்படின்னுச்சுன்னா இருதரப்பு வணிகம். இதே இது நிறைய நாடுகளுக்கு இடையே நடைபெற்றுச்சுன்னா அது பல்தரப்பு வணிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுமதி பொருள்னா காஃபி, தேயிலை, கடல்சார் பொருட்கள், தாதுக்கள், கனிமங்கள், தோல் பொருட்கள், நவரத்தினங்கள், ஆபரணங்கள், விளையாட்டு பொருட்கள், ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள், நெகிழிகள், ரப்பர் பொருட்கள், கல் வேலைப்பாடு பொருட்கள், சாந்து, இதெல்லாம் என்ன செய்றாங்க அப்படின்னு நிறைய பொருட்கள் இதெல்லாம் என்ன பண்றாங்க, ஏற்றுமதி செய்றாங்க. இறக்குமதி நம்ம என்னென்னலாம் வாங்குறோம் அப்படின்னா பெட்ரோலியம், முத்து, விலையுயர்ந்த மற்றும் விலையுயர்ந்த கற்கள், அடுத்து தங்கம், அடுத்து தொலைத்தொடர்பு சாதனம் எல்லாமே நம்ம இதாக்கு என்ன செய்யறோம், இறக்குமதி செய்யறோம். அவ்வளவுதான், முடிஞ்சுப்பா. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க. புக் பேக் பார்க்கலாம். என்னுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் தொகையில் பல்வேறு அம்சங்கள் பற்றி அறிவியல் பூர்வமாக படிப்பது எது அப்படின்னா மக்களியல். மக்கள் தொகை பத்தி படிக்கிறது மக்களியல். நெக்ஸ்ட், டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளர்களையும் நுகர்வோர்களையும் இணைக்கிறது. சாலை போக்குவரத்து. இந்தியாவில் தங்க நாற்கரை சாலையின் நீளம் 5846. பார்த்தோம் இல்லையா, 5846. நெக்ஸ்ட், தேசிய தொலை உணர்வு மையம் அமைக்கப்பட்ட இடம் ஹைதராபாத். தேசிய தொலை உணர்வு மையம் அமைக்கப்பட்ட இடம் வந்து ஹைதராபாத். நெக்ஸ்ட், எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து. எளிதில் காடுகள், மலைகள், மலை முகடுகள் எது போக்கும், என்ன போக்குவரத்து, வானூர்தி. அப்போ என்ன போக்குவரத்து, வானூர்தி, வானியல் போக்குவரத்து. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் எவை வானுலங்கு ஊர்தியுடன் ஹெலிகாப்டர் தொடர்புடையதுன்னா பவன்
ஹார்ன்ஸ், பவன் ஹார்ன்ஸ். இந்தியாவில் முக்கிய இறக்குமதி பொருள் வந்து நம்ம என்னதுன்னா இறக்குமதி பண்றோம் பெட்ரோலியம். மற்ற எல்லாமே நம்ம ஏற்றுமதி பண்றது தேயிலை, ஆபரணங்கள் எல்லாமே. நெக்ஸ்ட் பொறுத்துக. எல்லைப்புற சாலை அப்படின்னா எதுனா 1960 ஹைதராபாத் எல்லைப்புற சாலை 1960 ஹைதராபாத். அடுத்து இன்சாட் அப்படின்றது ஒரு செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. அடுத்து மொசாக்கன் கப்பல் கட்டும் தளம் எங்க பார்த்தோம்? மும்பைல. மாமு அப்படி சொன்னோமா? மொசாக்கன் மும்பை. புறநகர் பரவல்னா என்னன்னா நகரமயமாக்குதலோட தாக்கம் தான் புறநகர் பரவல். அடுத்து NHAI வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா NHAI 1955. NHAI 1955. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடிஞ்சு. இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.